அவர் சார்ந்த அதிமுகவினரை சந்தித்தது ஏன்ற கேள்வி எழுப்புறாரு. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டோம். திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டோம். ஆனால் அப்பொழுது அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நான் இப்பொழுது சந்தித்தால் நல்ல அவர்களுக்கு அப்போ உள்கட்சி பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. அதுக்கு சந்திச்சால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் எல்லாரையும் நாங்கள் வந்து முதலாவது யாரை சந்திச்சார் எங்களுடைய தலைவர், முதலாவதாக திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். முன்னாள் முதல்வர்களை சந்திச்சாரா? எல்லாரையும் சந்திச்சாரா? எல்லாரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. அப்ப சொன்னாங்க, எனக்கு ரிப்ளை பண்றத சொன்னாங்க, யாரை சந்திச்சாங்க? திரு எடப்பாடி அவர்களுக்கு நேராக போன் கிடையாது. அவரை சுற்றி இருக்க 3-4 பேருக்கு தான் தொடர்பு கொள்ளணும். அந்த 3-4 பேருக்கும் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரிவிப்படுத்தணும். அவருக்கு யாராவது ஒருத்தர், இப்ப நீங்களே இவ்வளவு பேர் நாள் இருக்கீங்க, திரு எடப்பாடி அவர்களுக்கு நேரடியாக போன் இருந்து யாராவது பேசியிருக்காங்களா? அவர்கிட்ட நேரடியாக போன் கிடையாது. அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருப்பார், அதுல கூட இருக்கும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க மூலியமா தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும். இப்ப எங்களுடைய தலைவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சோ அந்த மாதிரி தான் அவர் எடப்பாடி அவரை சுற்றி வச்சிருப்பார். அதன் மூலியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவர் அப்ப வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அவரை சந்தித்தால் நல்லா இருக்காது, எங்க கட்சிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்காங்க, அதுக்கு அடுத்தடுத்த கட்டமா சரி இங்கேயும் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களை சந்திக்கலாம், நல்லா இருக்காது. ஏன்னா அதிமுக மற்ற கட்சியெல்லாம் சந்திச்சாச்சு, அதிமுக இருக்கிற யாரையாவது சந்திக்க வேண்டியது நல்லா இருக்காதுன்னு சொன்னா ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே தவிர ஒரு நிமிஷம் என்னன்னா அவர்களால் தான் இந்த ஆட்சி நடக்கதா இல்ல, அவர்களை வைத்துதான் இந்த ஆட்சி அன்னைக்கு வந்து வாக்கெடுப்புல தப்பிச்சதா இல்ல. எங்களுடைய கூட்டணியிலே எங்களுக்கு வந்து 120 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. அது வந்து அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வழிநடத்திய கட்சி, அந்த கட்சியில் சேர்ந்த மூத்த தலைவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனாலதான் சந்திப்பு நடந்துச்சு. அவர்களை வைத்து அந்த அன்னைக்கு இருந்த வாக்கெடுப்புல நாங்க ஏதாவது ஜெயிச்சோமா? இல்ல. அது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அன்று கேட்கப்பட்டது, கடைசி நிமிடம் இல்லைன்னு சொன்னனாலதான்